தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லைன்னு என்ன அர்த்தம்? முழுமையா அவருடைய அந்த மகிமையை பார்க்கல, அதை காட்டல. யாராலும் காட்ட முடியாது. ஏன்னா அவன் தாய் தகப்பனுக்கு பிறந்தவன். அவன் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவனாகவும் ஆதாமுடைய அறிவுக்கு உட்பட்டவனாகவும் இருந்தான். அதனால தேவனை அவனால முழுமையா பிரதிபலிக்க முடியல. ஆனா இயேசு பிரதிபலித்தார். ஏன் சொன்னா, ஆதாமுடைய வித்துக்கு இயேசுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா இன்னைக்கு எப்படி கிறிஸ்தவம் எப்படி நடக்குதுன்னா, ஆதாமுடைய அதே ஸ்டைல வச்சு இவங்க கடவுள் ஆராய்ச்சியில் இருப்பான். ரொம்ப தப்பு. இயேசுனுடைய ஸ்டைல் வேற, ஆதாமுடைய ஸ்டைல் வேற. ஆதாமுடைய நீதி சுயநீதி, இயேசுனுடைய நீதி தேவ நீதி. அப்ப தேவனுடைய வாழ்க்கையை நீ வெளிப்படணும். ரொம்ப முக்கியமானது. தேவநீதியின் வாழ்க்கையை வெளிப்படுறதுக்கு தான் கடவுள் ஒரு மனுஷனை அழைக்கிறாரு. அழைச்சு என்ன பண்றாரு? அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறாரு. அந்த பொறுப்பை அவன் நிறைவேற்றும் பொழுது அவன் நீதிமானாய் மாறுகிறான். நீதிமானுக்குரிய அந்த அந்தஸ்துக்குள்ள வருகிறான்.